Hello everyone, welcome to NCVS way of teaching CBSE. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா class 6th social science chapter 3 landforms and life தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இதிலிருந்து இப்போ பார்ப்போம். A plateau is a landform that rises up from the surrounding land and has more or less flat surface. Some of its sides are often steep slopes. Like mountains, plateaus can be young or old in terms of Earth's history. Two examples of plateaus are the Tibetan Plateau, the largest and highest plateau in the world, and the Deccan Plateau. The height of plateaus can vary from a few hundred meters to several thousand meters. Plateau அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லேண்ட் ஃபார்மை தான் நம்ம பிளாட்டோன்னு சொல்கிறோம். லேண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஏர்த்தில் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸை விட கொஞ்சம் உயரமாக இருக்கும், மவுண்டெயினை விட கம்மியாக இருக்கும். இதை தான் நம்ம பிளாட்டோன்னு சொல்லுவோம். இந்த பிளாட்டோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து நிறையாவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். இப்போ ரெண்டு பிளாட்டோ எடுத்துக்கலாம். ஒன்று வந்து திபெத்தியனு, இன்னொன்று வந்து டெக்கான் பிளாட்டோ. திபெத்தியன் பிளாட்டோ எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லேயே லாங்கஸ்ட் அண்ட் ஹையஸ்ட், ரொம்ப நீளமாக ரொம்ப உயரமாக இருக்கிற பிளாட்டோ எதுன்னு கேட்டால் திபெத்தியன் பிளாட்டோ தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா பிளாட்டோவும் ஒரே ஹைட்டில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஒரு பிளாட்டோவும் ஒரு ஹைட்டில் இருக்கும். The Tibetan Plateau has an average altitude of 4,500 meters, which explains why it has been nicknamed the roof of the world. From east to west, it is nearly 2,500 kilometers long, the distance from Chandigarh to Kanyakumari. இப்போ ஆல்டிடியூடுனா என்னது? சி லெவலுக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம்? ஆல்டிடியூடுன்னு தான் சொல்லுவோம். இப்போ திபெத்தியன் பிளாட்டோ எவ்வளோ அளவுக்கு உயரமாக இருக்குது அப்படின்னா சி லெவல்லேருந்து 4,500 மீட்டர் வந்து உயரமாக இருக்குது. அதனால தான் நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். இது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் லாங்காக இருக்கும் அப்படின்னா 2,500 கிலோமீட்டர் லாங்காக இருக்கும். எங்கேருந்து எங்கே வரைக்கும்? சண்டிகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். The Deccan Plateau of Central and South India is one of the oldest plateau in the world, formed through volcanic activity millions of years ago. டெக்கன் பிளாட்டோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சவுத் இந்தியாவில் இருக்கிற ரொம்ப ஓல்டான பிளாட்டோ எது அப்படின்னு கேட்டால் அது டெக்கன் பிளாட்டோ தான். இது வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு? வால்கானிக்னால தான் ஃபார்ம் ஆச்சு. Like mountain plateau are rich in mineral deposit. They have been called storehouse of minerals. As a result, mining is a major activity on plateaus where many of the world's largest mines are found. For example, the East African Plateau is famous for gold and diamond mining. In India, huge reserves of iron, coal and manganese are found in the Chota Nagpur plateaus. நிறைய மினரல்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா மவுண்டெயின்லேயும் பிளாட்டூவில் தான் இருக்கும். அதனால தான் நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் மினரல்ஸ். மினரல்ஸோட ஸ்டோர் ஹவுஸ் எது தான்? பிளாட்டூ அண்டு மவுண்டெயின் தான். மைனிங்னா என்னென்னா சுரங்கம்னு சொல்லுவாங்க. நிறைய பிளாட்டூஸில் மேஜர் ஆக்டிவிட்டி என்னவாக தான் இருக்குது? மைனிங்காக தான் இருக்குது. கோல்டு அண்டு டைமண்ட்கான சுரங்கம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அயன், கோல், மேங்கனீஸ் இது எல்லாமே எங்கே நிறைய இருக்குது அப்படின்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டூவில் இருக்குது. The plateau environment is very diverse across the world. Many plateaus have a rocky soil, which makes them less fertile than plains and therefore less favorable to farming. An exception is that of lava plateaus, as they often have a rich black soil. இப்போ பிளாட்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட என்விரான்மெண்ட் வந்து ஒரு பிளாட்டோலையும் ஒரு மாதிரி என்விரான்மெண்ட் தான் இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட்லி எல்லா பிளாட்டோவுமே என்ன மாதிரி சாயில் தான் இருக்கும்னா ராக்கி சாயில் தான் இருக்கும். இந்த ராக்கி சாயிலில் நம்ம என்ன பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா ஃபார்மிங், விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ரொம்ப ராக்கியாக இருக்கும், ரொம்ப பாறை மாதிரி இருக்கும். அதனால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது? ஃபார்மிங் வந்து பண்ண முடியாது. மோஸ்ட்லி நம்ம பிளாட்டோ என்ன சாயிலில் தான் இருக்குன்னு பார்த்தோம்? ராக்கி சாயிலில் தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பிளாட்டோவில் மட்டும் அப்படி இருக்காது. அது என்னது? லாவா பிளாட்டோவில் அப்போ என்ன சாயில் இருக்கும்? பிளாக் சாயில் இருக்கும். Plateau are also home to many spectacular waterfalls. The Victoria Falls on the Zambezi River in southern Africa
The Hundru Falls on the Sabarna-Reka River in the Chota Nagpur Plateau and the Jag Falls on the Saraswati River in the Western Ghats are few search waterfalls. The Nokkalikai Falls drop down 340 meters from the Sirapunji Plateau in Meghalaya. நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பிளாட்டோவில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விக்டோரியா வாட்டர் ஃபால்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சதர்ன் ஆஃப்ரிக்காவில் சாம்பசி ரிவர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதே ஹண்ட்ரு ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சோட்டா நாக்பூரில் சபர்ணரேகா ரிவரில் வந்து இருக்குது. அதே ஜாக் ஃபால்ஸ் வந்து சரஸ்வதி ரிவரில் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. நோக்கலிகை ஃபால்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா சிரபுஞ்சியில் இருக்குது. சிரபுஞ்சி எங்கே இருக்குது? மேகாலயாவில் இருக்குது. ஃபால்ஸ் எவ்வளோ உயரத்துலேருந்து இருக்குது அப்படின்னா 340 மீட்டர்ஸ்லேருந்து இருக்குது. Plains are landforms that have an extensive flat or gently undulating surface. They do not have any large hills or deep valleys. They are generally not more than 300 meters above sea level. பிளேன்ஸுங்கிறது என்னது? தட் இஸ் அ டைப் ஆஃப் லேண்ட்ஃபார்ம். இது வந்து சி லெவல்லேருந்து எவ்வளோ உயரத்துக்கு மேலே போகாது, 300 மீட்டருக்கு மேலே போகவே போகாது. அதே மாதிரி பிளேன்ஸில் வந்து பெரிய ஹில்ஸு, டீப் வேலிஸ் எதுவுமே இருக்காது. Flood plains are one type of plains formed by rivers originating in mountain ranges where they collect particles of rock, sand and silt-hauled sediments. These sediments are carried all the way to the plains where the rivers deposit them, making the soil very fertile. As a result, these plains are ideal for growing crops of all kinds, and agriculture is a major economic occupation in this landform. Plains support a variety of flora and fauna. Flood plains அப்படின்னா என்னென்னா ரிவரால் அரிஜினேட் ஆகிற லேண்ட்ஃபார்மை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளட் பிளைன்ஸ்னு சொல்கிறோம். அது எப்படி அரிஜினேட் ஆகுது? மவுண்டன்லேருந்து வர ரிவர் எல்லாமே என்ன செய்யும்னா அங்கே இருக்கிற குட்டி குட்டி கல், சாண்டு, அதுமாரி நிறைய மினரல்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன செய்யணும், இழுத்துட்டு வரும். அந்த ராக்கு, சாண்டு, சில்ட் அந்த குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரிவர் எடுத்துகிட்டு வர ராக்கு, சாண்டு, சில்ட் இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செடிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த இப்போ இந்த மாதிரி செடிமெண்ட்லாம் ஃபார்ம் ஆகி என்ன செய்யணும்னா ஒரு சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு பிளேன் வந்து ஃபார்ம் ஆகும். அதில் வந்து நம்ம என்ன செய்யலாம், நிறைய ஃபார்மிங் வந்து பண்ணலாம், நிறைய கிராப்ஸ் வந்து நம்ம க்ரோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிளேன்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ஃப்ளோரா அண்டு ஃபவுனா, வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் எல்லாத்தையுமே என்ன செய்யும், சப்போர்ட் பண்ணும். Life in the plains. Thousands of years ago, the first civilization developed around rivers in the fertile plain. In our times too, a large plant of world population lives in plains. 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன் எங்கே தான் டெவலப் ஆச்சு அப்படின்னா மாதிரி ரிவரால் ஃபார்ம் ஆன பிளேன்ஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாப்புலேஷனும் இங்கே தான் க்ரோ ஆச்சு. About 40 crore people, more than 1/4 of the total Indian population, live in India's Ganga plain, as with many other plains of the world. The major occupation of the people in this region include river fishing and agriculture. Food crops such as rice, wheat, maize, barley and millet are grown. Fiber crops such as cotton, jute and hemp are also grown in the Gangetic plain. Traditional agriculture has been mostly rain-fed. In recent decades, however, agriculture has turned to irrigation with water brought to the field through network of canal or pumped from groundwater. While irrigation has increased agricultural production, it has also led to the depletion of groundwater. Presents a challenge for the future of agriculture in the region. Some of the other problems affecting the Ganga plain include high population and pollution. Populationல 40 crore people. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் பாப்புலேஷனை 4ஆக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 1 part people வந்து எங்கே தான் இருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட கங்கா பிளேனில் தான் இருக்காங்க. லைஃப் வந்து அவங்க எப்படி க்ரோ பண்ணுறாங்க? ஃபார் ஃபிஷிங், அக்ரிகல்ச்சர், நிறைய மீன் பிடிச்சி அவங்களோட வாழ்க்கையை வந்து நடத்துவாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் நிறைய ஃபார்மிங் வந்து பண்ணுவாங்க. இப்போ ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன வளர்ப்பாங்க? ரைஸ், வீட், மெய்ஸ், பார்லி, மில்லட் இது எல்லாமே வளர்ப்பாங்க. அதே ஃபைபர்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன வளர்ப்பாங்க? காட்டன், ஜூட்டு, ஹெம்பு. ஹெம்புனா என்ன அப்படின்னா சணல். நம்மளோட ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் வந்து எது அப்படின்னா ரெயின்ஃபெட். ரெயின்ஃபெட் அப்படின்னா மழை எப்போ வருதோ அதுக்கேற்ற மாதிரி பயிர் வந்து வளர்த்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறது தான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இரிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஈஸனா என்னது? நம்மளாம் தண்ணி விட்டு அந்த செடியை வளர்த்துட்டு வரோம்ல, அதுக்கு பேர் தான் என்னென்னா இரிகேஷன்.
என்னென்ன ஃபார்மில் வந்து பண்ணுறோம்? கேனல், பம்புடு. ஒன்று போர் போட்டு தண்ணி எடுக்கிறோம், இல்லைன்னா கிணறு வச்சு கிணறுலேருந்து எடுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணிடும். Whether in mountain ranges or plains, rivers around the world have carried immense cultural value. In particular, many communities have considered a river's source and its confluence with one or two other rivers to be sacred. In India, numerous festival ceremonies and rituals are conducted at such location. Confluence என்ன அப்படின்னா the meeting point of two or more rivers. இப்போ 2 அல்லது அதுக்கு மேலே இருக்கிற ரிவர் வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணும்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கான்ஃப்ளூவன்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்தியாவோட நிறைய ஃபெஸ்டிவல் செரமனி எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ரிவரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். Because plains have a gentle slope, river navigation is easy to support a lot of economic activities. In earlier days, people also used river extensively to travel from one place to another. Even today, there are stretches along the Ganga where people prefer to use boat to move around. முன்னாடி people வந்து ரிவர் பக்கத்தில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதை மட்டும் மெயினாக வச்சுக்கல. ரிவர் வந்து என்னவா வச்சுருந்தாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட்டாகவும் அதை அவங்க என்ன செஞ்சாங்க, யூஸ் பண்ணாங்க. எப்படி போவாங்க ஒரு ரிவர்லேருந்து இன்னொரு ரிவருக்கு? பை போட். Resilience, the capacity to meet challenges and difficulties, adapt to them or overcome them. Resilience அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளால் எவ்வளோ சேலஞ்சஸ் அண்ட் டிஃபிகல்ட்டியை வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ தூரம் அடாப்ட் பண்ணிக்க முடியும். இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ரெசிலியன்ஸ்னு சொல்கிறாங்க. In this chapter, we explored the 3 main landforms. But its surface is very complex and experts often define a few more landforms. One such landform is desert. Deserts are considered to be large and dry expanses with a very little precipitation. Their flora and fauna are also unique. Some deserts are hot, like Sahara Desert in Africa or Thar Desert in the northwest of Indian subcontinent. Others are cold, like Gobi Desert in Asia. Some experts also describe the Antarctica continent as a desert. சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? மவுண்டெயின்ஸ் பார்த்தோம், பிளாட்டோ பார்த்தோம், பிளெயின் பார்த்தோம்ல. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னா டெசர்ட்டு. நம்ம டெசர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயும் எப்படி தான் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா தான் இருக்கும். எல்லாமே எப்படி இருக்காது, சேமாக இருக்காது. மவுண்டெயின், பிளாட்டோ, பிளெயின் இது மூணுலேயுமே எப்படி ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதோ, நிறைய வெரைட்டியாக இருக்குதோ, அதே மாதிரி தான் டெசர்ட்லேயும் இருக்கும். டெசர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஹாட்டாக மட்டுமே இருக்காது. ஹாட்டான டெசர்ட்டும் இருக்குது, கோல்டான டெசர்ட்டும் இருக்குது. இப்போ ஆஃப்ரிக்காவில் இருக்கிற சஹாரா டெசர்ட் எடுத்துக்கலாம், அல்லது இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்கிற தார் டெசர்ட் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே எப்படி தான் இருக்கும், ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். ஏசியாவில் இருக்கிற கோபி டெசர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், ரொம்ப கோல்டாக இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்டார்டிகா கான்டினென்ட்டும் ஒரு டெசர்ட் தான் சொல்கிறாங்க. Despite harsh living conditions, humans have adapted to most of the desert. In Indian communities live in the Thar desert or migrating through it, hold rich cultural traditions such as folk, song and legends related to the desert. The diverse ways in which humans have made all landforms their home is a testimony of our adaptability and resilience. இப்போ டெசர்ட் ஏரியாவில் வந்து ஹியூமன் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். அதனால தான் அவங்க என்ன செய்வாங்க, நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபோக் சாங்ஸ் எல்லாமே அவங்க என்ன செய்வாங்க, ஃபோக் சாங்ஸ் எல்லாமே அவங்க டெசர்ட் ரிலேட்டடாக தான் பண்ணுவாங்க. இப்போ தமிழ் சங்கம் போயிட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 5 டைப் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 5 திணைகள், 5 திணைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திணை என்னென்ன திணை இருக்குது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதோட லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கும், குறிஞ்சிங்கும் போது மவுண்டனியர் ரீஜியனாக இருக்கும், முல்லை கிராஸ்லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், மருதம் ஃபர்டைல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் பிளேனாக இருக்கும், நெய்தல் கோஸ்டல் ரீஜியனாக இருக்கும், பாலை அரிட் டெசர்ட் லைக் ரீஜியனாக இருக்கும். இவங்களோட ஆக்குபேஷன் என்னவாக இருந்துச்சு, குறிஞ்சிங்கும் போது ஹண்டிங் அண்ட் கேதரிங், முல்லை கேட்டில் ரேரிங், மருதம் ஃபார்மிங், நெய்தல் ஃபிஷிங் அண்ட் சீ ஃபார்மிங், ஜேர்னிங் அண்ட் ஃபைட்டிங். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.